ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஆற்றில் துணி துவைப்பதற்காக ஒரு பெண்மணி போயிட்டு அங்கே ஒரு துர்மரணம் நடந்து அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் போன வருடம், அதாவது 2024ஆம் வருடம் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது தேவராஜ் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா போன வருடம் இவங்களுடைய அம்மாவுக்கும் அவங்களுடைய அப்பாவுக்கும் நடந்த சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தேவராஜ் அப்படிங்கிறவர் போன வருடம் தான் கல்லூரி முடிச்சாருங்க. கல்லூரி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்திருக்காருங்க. அந்த டைமில் இவங்களுடைய அப்பாவினுடைய வருமானத்தில் தான் குடும்பமே நடந்துட்டு இருக்குங்க. இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அந்த காரணத்தினால வேலை கிடைக்கிற வரைக்கும் இன்டர்வியூக்கு போயிட்டு டெய்லியும் வீட்டில் வந்து தூங்குவதாங்க இந்த தேவராஜுக்கு வேலையே. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் மதியம் ஒரு 11 மணி 11:30 மணி தோராயமாக இருக்குங்க. இவங்களுடைய அம்மா வந்து துணிகளை துவைப்பதற்காக கிராமத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆறு ஒன்று போகுதுங்க. அந்த ஆற்றில் போய் துணி துவைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜை கூப்பிடுறாங்க. ஆனால் தேவராஜ் சோம்பேறித்தனமாக நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாருங்க. சரி நம்ம மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜனுடைய அம்மாவான செண்பகம் வந்து துணிகளை எடுத்துட்டு ஆற்றுக்கு போகிறாங்க. அவங்க ஆற்றுக்கு போய் சேரும்போது உச்சி வெயில் நேரமான 12 மணி ஆயிடுச்சுங்க. அந்த ஆற்றுப்படுகையினுடைய ஓரத்தில் தான் அந்த கிராமத்தினுடைய சுடுகாடும் இருக்குங்க. ஆனால் பழக்கப்பட்ட ஏரியா அப்படிங்கிற காரணத்தினால அடிக்கடி போய் துணி துவைக்கக்கூடிய காரணத்தினால இந்த செண்பகத்திற்கு அதெல்லாம் தெரியலிங்க. எப்போதும் போல அந்த ஆற்றில் இறங்கி ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பெரிய பாறை இருக்குங்க. அந்த பாறையில் இருந்து தான் தன்னுடைய துணிகளை துவைப்பது வழக்கங்க இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க. அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போன உடனே அந்த பாறைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சிங்க இந்த செண்பகத்திற்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த ஒரு 20-21 வயது இருக்கக்கூடிய ஒரு மனநலம் குன்றிய ஒரு பெண்மணிங்க. அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஆற்றில் குப்பரைக்கு விழுந்த மாதிரி சடலமாக கிடக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இந்த செண்பகத்திற்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அந்த உருவத்தோற்றத்தை பார்த்து தான் மனநலம் குன்றி போய் நம்முடைய கிராமத்தில் சுற்றி இருந்த அந்த பெண்மணி அப்படி சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க. அதற்கடுத்து இவங்க பயந்து போய் அவசர அவசரமாக பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குங்க. அந்த தோட்டத்துக்காரங்க செண்பகத்திற்கு நல்ல பழக்கம் தாங்க உள்ளூர் அப்படிங்கிற காரணத்தினால வேக வேகமாக அங்கே போய் சொன்ன உடனே கிராமத்தாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருமே வந்து அந்த சடலத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சடலத்தை வெளியெடுத்து அதற்கடுத்து ஊருக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த இறந்து போன பெண்ணினுடைய பெயர் பிரியாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணிற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 to 21 வயதாங்க இருக்கும். இருந்தாலும் அந்த பெண் வந்து மனநலம் குன்றி போயிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா 21 வயதாக இருந்தாலும் கூட ஒரு 6 வயது 7 வயது பெண் குழந்தைக்கு என்ன அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு தாங்க உயிரோடு இருக்கும்போது இருந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருந்தது அவங்களுடைய பாட்டி மட்டும் தாங்க, வயசானவங்க. அப்பா அம்மா கிடையாதுங்க. எப்போது பார்த்தாலும் ஊருக்குள்ளே குழந்தை மாதிரி சுற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடைகளை வந்து ப்ராப்பராக எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. அடிக்கடி ஆடைகளை கிழிச்சு விட்டுக்குவாங்க. அதே நேரத்தில் ஊருக்குள்ளே அந்த பெண்மணியை மென்டல் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த பெண் மென்டல் கிடையாது. மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குங்க. இந்த டைமில் தான் அந்த பெண் வந்து யதார்த்தமாக அந்த ஆற்றுக்குள்ளே போய் குளிக்க போனாங்களோ அல்லது எதற்கு போனாங்கன்னு தெரியலீங்க, இறந்து போயிட்டாங்க. கிராமத்துக்கு கொண்டு வந்த உடனே அந்த வளர்த்த பாட்டி வந்து கதறி எழுதிருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்ப வயசானவங்க தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கும் அவங்களுடைய பாட்டிக்கும் இருக்கக்கூடிய வீடு அந்த கிராமத்தில் வந்து குட்டிச்சவர் மாதிரி தாங்க இருக்கும். பாலடைஞ்சு போன வீட்டில் குடிசை மாதிரி போட்டு தாங்க அங்கே தங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இறந்து போன பெண் வந்து டெய்லியுமே காலை நைட் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு எடுத்துட்டு வீடு வீடாக போவாங்க.
அப்படின்னா ஊர்க்காரங்களும் புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அந்த பெண்ணும் சாப்பிட்டுட்டு அவங்களுடைய பாட்டிக்கும் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கங்க. அதே நேரத்தில் இந்த பெண்ணுக்கும் அவங்களுடைய பாட்டிக்கு ஆடைகள் வேணும் அப்படின்னா அந்த கிராமத்தார் உதவி செய்வாங்க, யூஸ் பண்ண ஆடைகளை கொடுப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த பெண் யதார்த்தமாக இறந்து போயிட்டாங்க. இறந்திருந்தாலும் கூட அவங்களுடைய பாட்டி மனசு நொந்து போயிட்டாங்க தன்னுடைய பேத்திக்காகவே வாழ்ந்த காரணத்தினால. அதற்கடுத்து ஊர்க்காரங்களுடைய உதவியோடு அந்த பெண்ணை எடுத்துகிட்டு போய் இறுதி சடங்குலாம் பண்ணி முடிச்சு அந்த ஆற்று படுகையோரத்திலேயே புதைச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆற்றுக்கு ஒட்டின மாதிரி தான் சுடுகாடு இருக்குங்க. அந்த சுடுகாட்டில் தான் இந்த பெண்ணையும் புதைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வார காலகட்டங்கள் கழித்து ஒரு நாள் எப்போதும் போல இந்த தேவராஜனுடைய அம்மாவான செண்பகம் மறுபடியும் துணி துவைக்க போகிறாங்க. ஏற்கனவே அந்த பெண் இறந்திருந்தாலும் கூட இது யதார்த்தம் தானே, பக்கத்துலேயே சுடுகாடு இருக்கல ஏற்கனவே தெரியுங்க. சரி நம்ம போய் துவச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உச்சி வெயில் நேரத்தில் தாங்க மறுபடியும் போகிறாங்க. பொதுவாக இவங்க மதிய நேரத்தில் ஏன் போகிறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைச்சு காய போட்டாங்க அப்படின்னா வெயிலில் சீக்கிரம் காஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அவருடைய கணவரை அனுப்புறதுக்கே 11 மணி தோராயமாக ஆயிருங்க, 10 to 11 மணி. அதற்கடுத்து தான் ஆற்றுக்கு வர வேண்டிய கட்டாயங்க. அந்த காரணத்தினால அந்த பெண் இறந்து 2 வார காலகட்டம்ங்க. கரெக்டாக 16வது நாள் அந்த பெண்ணுக்கு காரியம் முடிச்சு அடுத்த நாளே இவங்க துணிகளை எடுத்துகிட்டு எப்போதும் வரக்கூடிய அந்த பாறை இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. இன்னும் குறிப்பிடுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த பெண் இறந்து போனால் அதே இடத்துக்கு தாங்க வர்றாங்க. இவங்களுக்கு அந்த இடம் தான் துணி துவைப்பதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. அந்த வழுக்கு பாறை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து முழங்கால் அளவுக்கு சேரி ஏற்றி வச்சுட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி தாங்க துணி துவைக்கணும், நல்லா எசவாக இருக்கும். அந்த காரணத்தினால அந்த பகுதிக்கே மறுபடியும் செண்பகம் வர்றாங்க. அப்படி வரும்போது துணி துவைச்சிக்கிட்டே இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலையை மேலே தூக்கி விட்டு முட்டி அளவுக்கு இருக்கக்கூடிய தண்ணியில் இறங்கிட்டாங்க, துணியை துவைச்சிட்டு இருக்காங்க அந்த பாறையில். அப்படி இருக்கும்போது ஒரு 10 நிமிடத்தில் திடீர்னு தண்ணிக்குள் இருந்து செண்பகத்தினுடைய கால்களை யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. டக்குன்னு இந்த செண்பகம் வந்து தண்ணிக்குள்ளே பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அதற்கடுத்து பெரிதுபடுத்தாமல் மறுபடியும் துணியை துவைச்சிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒரு 5 நிமிடம் கழித்து 2 கால்களையும் பிடிச்சி யாரோ தண்ணிக்குள்ள இருந்து மூழ்கி இழுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இழுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டாங்க இந்த செண்பகம் பிடிக்கிறவங்க. இவங்களுக்கு நல்லாவே நீச்சல் தெரியுங்க. பயந்து போய் தண்ணிக்குள்ளே யாரோ இழுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கரைக்கு வந்துட்டாங்க, துணிகளை எல்லாம் அப்படியே போட்டு. அந்த டைமில் இவங்களுக்கு நடந்தது தான் வாழ்நாளில் மறக்கவே முடியாத காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக கிராமத்தில் எல்லாம் இந்த மண் சுழல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை பேய் காத்துன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுழல் காற்று வந்து பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பில் தாங்க வரும். ஆனால் இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க பயந்துட்டு கரையோரத்தில் நின்று பார்க்கும்போது கரெக்டாக அந்த சுழல் காற்று அந்த பெண் இறந்து போன தண்ணி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் வருதுங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க, என்னடா தண்ணியில் சுழல் காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த சுழல் காற்று வீசக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் 2 வார காலகட்டத்துக்கு முன்னாடி இறந்து போன அதே இடம் தாங்க. அதையெல்லாம் மனசில் நினச்சிட்டு துணிகள் வேற எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரையிலேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சுழல் காற்று பயங்கர வேகமாக வந்துட்டு அந்த தண்ணியவே அப்படி உறிஞ்சி மேலே தூக்குற மாதிரி தூக்குதுங்க. அந்த 1 செகண்ட் 2 செகண்டில் டக்குன்னு இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க இறந்து போன அந்த மன வளர்ச்சி குன்றி இறந்து போன பிரியா அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆவியினுடைய தோட்டத்தை பார்த்துருக்காங்க. இது அவங்களுடைய கற்பனையா அல்லது நினச்சிட்டு இருந்த காரணத்தினால அப்படி தென்படுச்சு அப்படின்னு சொல்லி தெரியலிங்க. அரண்டடிச்சு போன செண்பகம் மறுபடியும் பக்கத்து தோட்டத்துக்காரங்கிட்ட உதவிக்கு ஓடுறாங்க, துணிகள்லாம் போட்டுட்டு. அங்கே போய் சொன்ன உடனே தோட்டத்தில் இருக்கக்கூடிய 2-3 பேர் வந்து உதவிக்காக செண்பகத்தோடு வர்றாங்க. வந்துட்டு பார்க்கும்போது அந்த ஏரியாவே அமைதியாக இருக்குங்க. அதற்கடுத்து செண்பகம் பயந்திருக்கக்கூடிய தோட்டத்தை பார்த்துட்டு, இன்னைக்கு துணி துவைக்க வேணாம், நீ துணிகள்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பு, நாங்கள் அது வரைக்கும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறையில் பட்ட துணிகள்லாம் அவங்க உதவியோடு சேர்த்து எடுக்கிறாங்க. துணிகளை துவைக்காமையே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்து அன்றைய மாலையே இவங்களுக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சுங்க. அன்றைய நாள் இருந்தால் இந்த செண்பகத்தினுடைய குடும்பத்தில் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாங்க. காய்ச்சல் வந்து 2-3 நாட்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அதற்கு பின்பு தான் இவங்களுடைய அம்மா ஓரளவுக்கு நார்மலானாங்க. 2 நாள் கழித்து அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணி 8 மணி தோராயமாக அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் பக்கத்து ஊரில் ஏதோ ரிலேஷனுடைய ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த தேவராஜ் அப்படிங்கிற மின்னஞ்சல் அனுப்பின நபர் அவருடைய அறையில் வந்து தூங்கிட்டு இருக்காருங்க. இவங்க அவசர அவசரமாக பேசிட்டு இருக்காங்க. கிளம்பி போகும்போது கணவன் மற்றும் மனைவிக்கிலேயே வாக்குவாதம் வருதுங்க. அந்த வாக்குவாதம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சண்டையை ஏற்படுத்தினதே அவங்களுடைய அம்மா தாங்க, செண்பகம் தான். தேவராஜனுடைய அப்பா கொஞ்சம் ஷார்ட் டெம்பருங்க, கோபக்காரரு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி இப்படி பேசின காரணத்தினால ஓங்கி பலாருன்னு ஒரு ஆரம்பிச்சிட்டாருங்க. அரைஞ்சது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், நீ கூட வர வேணாம், திரும்பி வரும்போது என் வீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜனுடைய அப்பா சொல்கிறாருங்க. இதெல்லாம் தேவராஜும் காதில் வாங்கிட்டே அதை பெரிதுபடுத்தாமல் படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. அடிக்கடி இந்த மாதிரி சண்டை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அப்படி சொன்ன உடனே அவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்லேயே என்ன இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கும் அவங்களுடைய அப்பா என்ன பதில் சொல்கிறாருன்னா, எங்கே வேணாலும் போய் சாகு, உன்னை தடுக்கவா முடியும், திரும்பி வரும்போது நீ வீட்டில் இருந்தேன்னா உன்னை நானே கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பைக் எடுத்துகிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாருங்க. அதற்கடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சத்தம் போட்டு தேவராஜ் தேவராஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்னடா
இது தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை விட்டு களைச்சி வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அம்மா அவங்களுடைய துணிமணிகள் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பேக்கில் போட்டு வெளியே போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்போதுமே எங்களுடைய வீட்டில் அடிக்கடி சண்டை வருங்க, ஆனால் அவங்களுடைய அம்மா இப்படி வீட்டை விட்டு கிளம்புறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த காரணத்தினால என்னம்மா பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறீங்க, வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன், என் இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வித்தியாசமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மாவை நோட் பண்ணும்போது இந்த தேவராஜுக்கு புரிஞ்சிருச்சுங்க எப்போதும் இருக்கிற மாதிரி அவங்களுடைய அம்மா இல்லை. கடைசியாக அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தேவராஜ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கும்போது கைகால் எல்லாம் உதறி விட்டுட்டு பேக்கை தூக்கிட்டு நேராக செண்பகம் வெளியே போயிட்டாங்க. பதற்றப்பட்ட இந்த தேவராஜ் என்ன பண்ணுறாருன்னா எப்போதும் இல்லாத மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அவங்களுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. அவருடைய செல்ஃபோன் இருந்து ஃபோனை அட்டன் பண்ண உடனே அம்மா வந்து வீட்டை விட்டு போகுதுப்பா, துணிமணிகள்லாம் எடுத்துகிட்டு போகுதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அவசரமாக பைக் எடுத்துகிட்டு ஊருக்குள்ளே வராருங்க. அடிக்கடி இந்த சண்டை நடக்கக்கூடிய காரணத்தினால வீட்டை விட்டு போகலாம் மாட்டாங்க. இப்படி பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சண்டையும் கிடையாது. வீட்டுக்கு வந்து தேவராஜ் மற்றும் அவங்களுடைய அப்பா தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டில் தான் அவங்களுடைய அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. ஒவ்வொரு சொந்தக்காரங்களுடைய வீட்டில் போய் தேடி பார்க்கும்போது எங்கேயுமே இந்த செண்பகம் இல்லைங்க. அதற்கடுத்து எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு செண்பகத்தினுடைய அம்மா அப்பா ஊரும் அதே ஊர் தாங்க. அவங்களுடைய வீட்டில் போய் பார்க்கும்போதும் அங்கேயும் இல்லைங்க. எல்லாரும் சேர்ந்து தேடுன்னு தேடுறாங்க. அதற்கடுத்து அந்த கிராமத்திலேருந்து பேருந்து நிறுத்தத்துக்கு போகக்கூடிய வழிப்பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட விசாரிச்சிருக்காங்க செண்பகத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. துணி எடுத்துட்டு ஏதோ கோவிச்சுக்கிட்டே போனா அந்த ஆத்து சைடு நோக்கி போனா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பெரிய ஷாக்குங்க. என்னடா சொன்ன மாதிரி ஏதாவது சாகறதுக்கான ஆத்துக்கு போயிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஆத்துக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தேவராஜ் மற்றும் அவங்களுடைய அப்பா 2 பேரும் ஆத்துக்குள்ளே போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆற்றுல துணி துவைக்கக்கூடிய இடம் அடிக்கடி தேவராஜுக்கு தெரியுங்க. அவங்களுடைய அம்மா துணி துவைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த இடத்துலையும் காணுங்க. அதற்கடுத்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் கத்துறாருங்க, எங்கேயுமே இல்லை. வேறு வழி இல்லாமல் திரும்பி ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கே வரலாம்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக அந்த பாறை இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா துணி துவைக்கக்கூடிய இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் சுடுகாடு இருக்குன்னு சொன்னல. அந்த சுடுகாட்டு சைடில் இவங்களுடைய அம்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறத தேவராஜ் யதார்த்தமாக பார்த்துட்டாருங்க. அதற்கடுத்து அப்பா அங்கே பாருப்பா அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக தேவராஜும் அவங்களுடைய அப்பாவும் போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 வார காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த மனவளர்ச்சி குன்றி இறந்து போன அந்த பிரியா அப்படிங்கிற பெண்ணினுடைய சமாதி இருக்கு இல்லையா, அந்த சமாதி மேலே பேக்கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எங்களுடைய அம்மா. அது மட்டும் இல்லாமல் கோன்னு தலைவிரி குளமாக அழுதுட்டு இருக்காங்க. பயந்து போன தேவராஜ் அங்கேயே நின்றுட்டாருங்க. அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகிறாரு. நான் தெரியாமல் பேசிட்டே வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர ஆக்ரோஷமாக அவங்களுடைய அம்மா பேசுகிறாங்க. அவங்க பேசக்கூடிய தோற்றத்தை பார்த்தே புரிஞ்சிருச்சுங்க அவங்களுடைய அப்பாவுக்கு. நம்ம சண்டை போட்ட காரணத்தினால தன்னுடைய மனைவி வரல, வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே புரிஞ்சிருச்சுங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் அவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதுதான் என் இடம், நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதி மண் இருக்குல்ல, அந்த மண்ணை முந்தானையில் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே வாயில் போட்டு மெல்றாங்க. சாதாரண ஒரு மனுஷி மண்ணை போட்டு மெல்ல முடியாதுங்க, மூச்சு திணறும். அதற்கடுத்து வாயில் போட்டு மண்ணை போட்டு அந்த சமாதி மண்ணை எடுத்து சாப்பிட்ட காரணத்தினால தேவராஜ் ஓடி வந்து அவங்களுடைய அப்பா 2 பேரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதற்கடுத்து வலுக்கட்டாயப்படுத்தி அங்கிருந்து இந்த செண்பகத்தை கிராமத்துக்குள்ளே இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டு வீட்டை பூட்டிட்டாங்க வேற வழி இல்லாமல். அப்போதே அவங்களுடைய அப்பாவுக்கு புரிஞ்சிச்சுங்க தன்னுடைய மனைவியே கிடையாது, வேற ஏதோ பிரச்சனை காரணத்தினால தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுக்கு போயிட்டு சுழல் காற்று வந்துச்சு, ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய அம்மா வந்து காய்ச்சல் வரும்போது சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனே இவங்க ஊர்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு அம்மன் கோவிலுடைய பூசாரி இவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி செண்பகம் இப்படியெல்லாம் பண்ணுறா, எனக்கு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பூசாரி வந்து கோயிலில் தாங்க இருந்திருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் பூ கேட்டு வந்து உனக்கு மறுபடியும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி ஃபோனில் சொல்லிட்டு கட் பண்ணிட்டாருங்க. அதே மாதிரி கோவிலிருந்து அந்த பூசாரி பூ போட்டு கேட்டுருப்பாட்டுருக்குங்க. கேட்டுட்டு 5 நிமிடம் கழித்து இந்த தேவராஜனுடைய அப்பாவுக்கு அவசரமாக ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோனை அட்டன் பண்ண உடனே செண்பகம் வந்து டேஞ்சரஸ் ஜோனில் இருக்கா, ஆபத்தான நிலைமையில் இருக்கா, நீ வேகமாக கொஞ்சம் கூட தாமதிக்காமல் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்து போன இவங்களுடைய அப்பாவுக்கும் தேவராஜுக்கும் இன்னும் பயம் அதிகமாகிடுச்சுங்க. ஏற்கனவே இவங்க வித்தியாசமாக பண்ணுறாங்க, பூசாரி வேற இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செண்பகத்தை வீட்டை திறந்து கட்டாயப்படுத்தி வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போகிற வரைக்குமே வரமாட்டேங்கிறாங்க. கடைசியாக கோயிலுக்குள்ளே எடுத்து போய் உட்கார வச்ச உடனே அமைதி ஆகிட்டாங்க இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க. நீ என்ன யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தலை கீழே தொங்க போட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. அதற்கடுத்து அந்த தெய்வத்தினுடைய உதவியினால ஏதோ சின்ன ஒரு பூஜை மாதிரி செஞ்சுட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்கிறாருங்க இந்த பூசாரி. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, செண்பகத்தினுடைய உடம்புல ஏதோ ஒரு கன்னி பெண்ணினுடைய ஆன்மா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணை ஆக்கிரமிச்சு ஒரு 2-3 நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவுக்கு சிங்க் ஆயிடுச்சுங்க. அந்த ஆற்றில் நடந்த விஷயம் 2 வார காலகட்டத்துக்கு முன்னாடி அந்த மனநலம் குன்றி போய் இறந்த பிரியாவினுடைய
அந்த நிகழ்வு. அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் சுழல் காற்று மாதிரி வந்து பிரியாவினுடைய ஆன்மா மாதிரி தட்டுப்பட்டது, பயந்து போய் பக்கத்து தோட்டத்துக்காரங்களை கூப்பிட்டது, துணியை வந்து துவைக்காமல் எடுத்து வந்தது எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. அப்போது பூசாரிக்கும் புரிஞ்சிருச்சுங்க. கோவில் பூசாரி அம்மன் காலடியில் வச்சு ஒரு எலுமிச்சங்கனியை மந்திரிக்கிறாருங்க. மந்திரிச்சு இந்த பிரியாவினுடைய மடியில் வச்சு கட்டுறாருங்க. கட்டின பின்னாடி தான் இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க நார்மலாகிறாங்க. நார்மலானவங்களும் கூட எப்போதும் மாதிரி இல்லைங்க, பேச மாட்டேங்கிறாங்க. அதற்கடுத்து இந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா செண்பகத்தினுடைய தலையை நீவி விட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, பயப்படாத, இந்த எலுமிச்சங்கனியை 3 நாள் 4 நாள் நீ கீழே போடாமல் வச்சுக்கோ, முந்தானியில் முடிச்சு வச்சுக்கோ. 3 நாள் கழித்து மறுபடியும் இந்த செண்பகத்தை எந்த ஆன்மாவும் பொசஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம அதற்கடுத்து ஸ்டெப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் மற்றும் அவங்களுடைய அப்பா கிட்ட அந்த பூசாரி சொல்லி எங்களுடைய அம்மாவை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மந்திரிச்ச லெமனை வந்து பார்த்தீங்கன்னா முந்தானியில் கட்டிகிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்களுடைய அம்மா நார்மலாக தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் வீட்டில் வந்து சமைக்கிறது கிடையாது, யாருக்கிட்டையும் அதிகமாக பேசுறது இல்லை. அப்போது எங்களுடைய அப்பாவும் தேவராஜும் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா போக போக சரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. 2-3 நாள் கழிச்சு கரெக்டாக 3ஆவது நாள் அமாவாசைங்க. ஆனால் அதை இவங்க நோட் பண்ணலிங்க. அமாவாசை இரவு 2 நாள் எந்த பிரச்சனையும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டு எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு நைட்டு ஒரு 12 மணி தோராயமாக இருக்குங்க. வாசப்படிக்கு பக்கத்தில் வந்து வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஊருக்காரங்க எல்லாம் அவசர அவசரமாக தேவராஜ் தேவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. டக்குன்னு முடிச்சு எந்திரிச்சு பார்க்கும்போது படுக்கையில் படுத்திருந்த செண்பகம் அப்படிங்கிற பெண்ணை காணுங்க. அவங்களுடைய அப்பாவும் தேவராஜும் ஷாக் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரிச்ச எலுமிச்சங்கனியை வந்து முந்தானையில் முடிச்சு வச்சுருந்தாங்கல்ல, அந்த எலுமிச்சங்கனியை பூனை வந்து பிச்சு போட்டால் இப்படி தூள் தூளாக கிடக்கும், அந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுருக்காங்க. அதற்கடுத்து என்னாச்சு, என் ஒய்ஃபை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜனுடைய அப்பா போய் கேட்கும்போது நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க நைட்டு 10 மணி 11 மணி தோராயமாக இவங்கெல்லாம் தூங்குனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டியிருக்காங்க. கதவை தட்டுறது மட்டும் இல்லாமல் செண்பகத்தினுடைய சேரீ வந்து இல்லைங்க, எங்கேயோ வீதியிலேயே கழட்டி போட்டாங்க. கழட்டி போட்டு அந்த பாவாடை மற்றும் ஜாக்கெட்டோடு போயிட்டு அரைகுறை ஆடையோடங்க கிழிச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் போய் சாப்பாடு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லியிருக்கேன், அந்த பிரியா அப்படிங்கிறவங்க உயிரோடு இருக்கும்போது டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் சாப்பாடு கேட்பாங்க. அவங்களும் சாப்பிட்டு தன்னுடைய பாட்டிக்கும் குட்டிச்சவர் இருக்கக்கூடிய பாட்டிக்கும் எடுத்து போய் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தாங்க அவங்களுடைய அம்மா அன்றைய நாள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரை நிர்வாண குளத்தில் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் ஷாக்காக ஓடி போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சாப்பாடு போட்டிருக்காங்க. அந்த பிரியாவினுடைய ஆன்மா தான் செண்பகத்தை பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சு அந்த பாட்டி இருக்காங்களே குட்டிச்சவரில், அந்த பாட்டிக்கு பக்கத்தில் நின்று சாப்பிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூதாட்டியும் அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு செண்பகத்தினுடைய உடம்புல இறந்து போன தன்னுடைய பேத்தி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆதரவாக தன்னுடைய பேத்திக்காகவே வாழ்ந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போன ஒரு 2 வார காலகட்டத்திலே அவங்களும் முடங்கி போயிட்டாங்க. அவங்களுடைய பாட்டி வந்து சாப்பாடு இல்லாமல் கிடக்கக்கூடிய காரணத்தினால தான் செண்பகத்தை ப்ரொசஸ் பண்ணி வீடு வீடாக போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த மூதாட்டி கொடுத்துட்ருக்கு. இதை நேரில் போய் தேவராஜும் அவங்களுடைய அப்பாவும் பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாக்கெட் மற்றும் பாவாடையெல்லாம் கொஞ்சம் கிழிச்சு விட்ட மாதிரி, அந்த பெண் உயிரோடு இருக்கும்போது எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு அவமானமாக போயிடுச்சுங்க. அந்த டைமில் டக்குன்னு அவங்களுடைய அப்பா இதையெல்லாம் பார்த்துட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. வீட்டுக்கு ஓடி போய் அந்த அம்மன் கோவிலில் அந்த எலுமிச்சங்கனி தான் பிச்சு போட்டாங்க. ஆனால் திருநீரும் நெத்தியில் அம்மன் நெத்தியில் இருந்த குங்குமத்தையும் கொடுத்து விட்டுருக்காங்க, ஏதாவது ஆபத்துனா இதை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. அது ஞாபகம் வந்த காரணத்தினால அவங்களுடைய அப்பா எடுத்துட்டு வேக வேகமாக வந்து அந்த குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய செண்பகத்தினுடைய நெத்தியில் வந்து திருநீரையும் குங்குமத்தையும் வைக்கிறாங்க. வச்ச அடுத்தனுடைய ஒரு மின்னல் மாதிரி ஒரு வலிப்பு மாதிரி ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. அதற்கடுத்து அவங்களுடைய அம்மாவை தூக்கி தோளில் போட்டு அழுதுகிட்டே தேவராஜனுடைய அப்பா வீட்டுக்கு வந்திருக்காருங்க. தேவராஜுக்கும் அசிங்கமாகி போயிடுச்சுங்க. சேரியெல்லாம் கழட்டி போட்டு இந்த ஜாக்கெட் பாவாடையோடு இப்படி சுற்றிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய அம்மாவை பொறுத்தளவு கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க, கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாங்க. அந்த தோற்றத்தை பார்த்து சின்ன சின்ன பசங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா. அதற்கடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சீரியஸ்னஸ் புரிஞ்சிருச்சுங்க இவங்களுடைய குடும்பத்தாருக்கு, அதாவது தேவராஜனுடைய அப்பாவுக்கு. உடனே இது இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்துக்கு மறுபடியும் அந்த அம்மன் கோவில் பூசாரிக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் காரணத்தினால வெளியூர் போயிட்டாருங்க. 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் வருது, அது வரைக்கும் எப்படியாவது பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காருங்க. வேறு வழி இல்லாமல் 2-3 நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கடுத்து 2 நாளும் இந்த தேவராஜ் மற்றும் அவங்களுடைய அப்பா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, அவங்களுடைய அம்மா வீட்டை விட்டு வெளியே போக விடாமல். 2-3 நாள் கழிச்சு இவங்க 2 நாள் தூங்காத காரணத்தினால ஆழ்ந்த தூக்கத்துக்கு இவங்களை அறியாமல் தூங்கிட்டாங்க தேவராஜ் மற்றும் அவங்களுடைய அப்பா. அதற்கடுத்து அன்றைய நாள் இரவும் இவங்க தூங்குனதை வாய்ப்பாக வச்சுக்கிட்டு இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க தானாக எந்திரிச்சிருக்காங்க. ஆனால் அன்றைய நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்லேயே வந்து சேரியெல்லாம் கழட்டி விட்டு பாவாடையோடுங்க, பாவாடையெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு ஜாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொல்ல முடியல, அந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தோட்டத்தில் அமைச்சிக்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குங்க. அந்த கோவில் வந்து பொது கோவிலுங்க, சுற்றி சாவடி இருக்கும். அந்த கோவிலை சுற்றி மண் நிறைய இருக்கக்கூடிய காரணத்தினால வயசானவங்க அப்புறம் அந்த வீட்டுக்கு அடங்காதவங்களாம் அங்கே தான் நிறைய பேர் தூங்குவாங்க, வாலிப பசங்க. அந்த இடத்துக்கு இவங்களுடைய அம்மா போயிருப்பாங்களாட்டுங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 35-40 வயது இருக்கக்கூடிய ஒரு நபருங்க, அவர் அப்படியே கழுத்தோடு பிடிச்சி அவங்களுடைய அம்மா தூக்கிட்டாங்க.
பிரியாவினுடைய ஆவி இருக்கக்கூடிய காரணத்தினால. அதற்கடுத்து தான் அவர் கத்தில் அந்த கோயிலில் படுத்திருந்த மற்றவங்கெல்லாம் எழுப்பி தாங்க தேவராஜ் வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. வேக வேகமாக போய் பார்க்கும்போது அந்த 35-40 வயது இருக்கக்கூடிய நபரை அப்படியே கழுத்தோடு சேர்த்து மேலே தூக்கிட்டு கொல்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க செண்பகம், அந்த பிரியாவினுடைய ஆத்மா இருக்கக்கூடிய காரணத்தினால. அப்போது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஊரில் இருக்கக்கூடிய 4-5 பெரியவங்க எதுக்காகமா அந்த ஆளை மட்டும் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, எப்போதுமே உயிரோடு இருக்கும்போது அந்த பிரியா அப்படிங்கிற பெண் வந்து சின்னதாக ஒரு குழந்தை மாதிரி பேசுவாங்களாமங்க, புரியாத மாதிரி. இவன் என்னை என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா, நீங்கள்லாம் கேட்டிங்களா, அதனால தான் இப்போ நானே இவனை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீயே சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறவழியில் பிடிச்சி தூக்கி வச்சிருந்த அந்த நபரை சொல்கிறாங்க. அவர் பயந்து போய் உயிரோடு இருக்கும்போது அந்த பெண்கிட்ட நடந்த விஷயங்கள் சொல்லிட்டாருங்க. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு குடும்பமெல்லாம் கிடையாதுங்க, 40 வயசு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியா அப்படிங்கிற பெண் வந்து 20-21 வயசில் உயிரோடு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனநலம் குன்றி போயிருந்தாலும் கூட ஏஜ் அட்டன் பண்ணி நல்லா அழகாக தாங்க இருப்பாங்க. கருப்பாக இருந்தாலும் கூட அந்த அரைகுறை ஆடையோடு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த நபர் வந்து அந்த பெண்கிட்ட தவறான விஷயங்களை நிறைய டைம் ஈடுபடுத்தியிருக்காருங்க நைட் நேரத்தில். அதே நேரத்தில் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாட்டி தூங்கின பின்னாடி அது பாட்ட நைட்டெல்லாம் இந்த வீதியில் சுற்றுங்க. அப்போது இந்த 40 வயதுக்க நபர் அந்த பிரியா அப்படிங்கிற பெண்கிட்ட தவறான முறையில் ட்ரை பண்ணியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இணங்கி போகல அப்படின்னா சப்புன்னு அறையிறதுங்க. அதே நேரத்தில் இந்த பெண்ணுக்கு எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க. உயிரோடு இருக்கும்போது அந்த குழந்தை தரமாக தான் இருந்தாங்க. அதனால் இறந்ததுக்கு பின்னாடி செண்பகத்தினுடைய உடம்புல இந்த ஆற்றல் வந்த காரணத்தினால இதை பயன்படுத்திட்டு நேராக இந்த ஆள் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நபரை அப்படியே வச்சு தூக்கி இருக்குங்க. நீங்கள் அப்பெல்லாம் கேட்காம விட்டீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் மகளுக்கு நடந்து தான் கேட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செல்லமாக பேசுகிற மாதிரி கொஞ்சுதாமுங்க செண்பகத்தினுடைய வாயினால அந்த பிரியாவினுடைய ஆவி. அதற்கடுத்து ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆளை அடித்து நுகுத்திட்டாங்க. உயிரை மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு பிடிச்சி ரத்தம் வர வரைக்கும் அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு கடைசியாக இந்த செண்பகத்தினுடைய உடம்புலேருந்து இந்த பிரியாவினுடைய ஆன்மாவை எப்படி நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போது தான் இந்த தேவராஜனுடைய அத்தை ஒருத்தங்க இருக்காங்க ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி. அவங்க மேலே இவங்களுக்கு ரொம்ப பாசங்க, செண்பகத்து மேலே. கல்யாணமாகி வேற ஒரு குடும்பத்தில் இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க, அம்மாவுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு, ஊர்லேயே அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கிளம்பி அவங்களுடைய அத்தையும் மாமனும் வந்துட்டாங்க. வந்து செண்பகத்தினுடைய நிலைமையை பார்த்த உடனே அவங்களுடைய அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே தேவராஜனுடைய அப்பா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய நங்கையா, அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரருடைய தங்கச்சிக்கு இப்படி தான் இருந்துச்சு, ஒரு மாந்திரிகவாதிகிட்ட கூப்பிட்டு போய் சரி பண்ணிட்டாங்க, அங்கே வேணா அண்ணியை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜனுடைய அத்தை சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி செண்பகத்தை வலுக்கட்டாயப்படுத்தி எடுத்துக்கிட்டு நேராக அவங்க அத்தை சொன்ன அந்த மாந்திரிகவாதியை போய் பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுங்க. அந்த மாந்திரிகவாதி வேற அவங்களுடைய அத்தை நம்பிக்கையாக சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மாந்திரிகவாதி வீட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மாந்திரிகவாதி வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார வச்ச உடனே எல்லா ஆன்மாக்களும் வந்து ஆக்ரோஷமாக பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பேசலைங்க. உயிரோடு இருக்கும்போது இந்த குழந்தைத்தனமாக பேசுவாங்கல்ல, அதே மாதிரி தாங்க பிரியாவினுடைய ஆன்மா செண்பகத்தினுடைய வாயினால பேசியிருக்கு. எதுக்காக என்ன கூட்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே கிறுக்கு மாதிரி பேசுதுங்க. அதற்கடுத்து அந்த ஆன்மாவினுடைய குணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா சொன்ன காரணத்தினால, இப்படி தான் அந்த பெண் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த ஆன்மாகிட்ட ஒவ்வொன்றா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. ரொம்ப கூலாக வந்து பதில் சொல்லுதுங்க. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் பாட்டி எனக்காகவே இருந்தாங்கல்ல, என் பாட்டிக்கு சாப்பாடே யாரும் கொடுக்குறதில்ல, நான் செத்து போயிட்டேன், என் பாட்டிக்கு இவங்க சாப்பாடு கொடுப்பாங்களான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜனுடைய அப்பாவை பார்த்து கேட்குதுங்க. உடனே தேவராஜுக்கு வந்து மனசே இறங்கி போயிடுச்சுங்க. அதற்கடுத்து தேவராஜ் என்ன சொல்கிறாருன்னா, நானும் ஓரளவுக்கு நல்லாதாம இருக்கேன், உன் பாட்டி கடைசி காலம் இறக்குற வரைக்கும் உன் பாட்டிக்கு தேவையான 3 நேர சாப்பாடை நான் எடுத்து போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இடைமறிச்சு ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. என் பாட்டி காலையிலேயே நைட்டு தான் சாப்பிடுவாங்க, பகலில் வேண்டாம், மதியமெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. உயிரோடு இருக்கும்போது அந்த பிரியா அப்படிங்கிற மனவளர்ச்சி கொண்டு போன பெண் எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆன்மா தன்மையிலையும் பேசுகிறாங்க. அதற்கடுத்து அந்த மாந்திரிகவாதிக்கும் அதை வந்து தொந்தரவு பண்ணி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வரலைங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போது இந்த செண்பகம் அப்படிங்கிற இந்த அக்காவை வந்து எதுக்காக நீ சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கும் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்லுதுங்க. நான் முதல்ல செத்து போனப்ப இந்த அக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னை தூக்குனாங்க. அந்த அக்கா வந்து துணி துவைக்க வரும்போது நான் கரையில் தான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். நான் செத்து போனதை பார்த்துட்டு இந்த அக்கா வேக வேகமாக அழுதுகிட்டே போய் பக்கத்து தோட்டத்துக்காரங்க சொல்லி ஊர்க்காரங்களாம் தூக்கிட்டு போய் என்னை புதைச்சாங்க. அதனால தான் இந்த அக்காவை நினச்சிக்கிட்டே நான் இருந்தேன். நான் செத்து போய் 2 வார காலகட்டம் கழிச்சு மறுபடியும் இந்த அக்கா வந்து அதே இடத்துக்கு நான் செத்து போன இடத்துக்கு துணி துவைக்க வந்தாங்க. இந்த அக்காட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த அக்கா எதுக்கு பயந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. அதனால தான் 2 வார காலகட்டம் கழிச்சு துணி துவைக்க அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி இருக்கும்போது கால்களை பிடிச்சி 2 தடவை இழுத்து விளையாட பார்த்துருக்குங்க. அதற்கடுத்து பயந்து போய் கரையில் நின்ன காரணத்தினால நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துவதற்காக அந்த சுழல் காற்று மாதிரி வந்து அந்த ஆன்மா தோட்டத்தில் 1 செகண்ட் 2 செகண்ட் அப்பீர் ஆகி காமிச்சிருக்குங்க. பயந்து போய் தோட்டத்துக்கு ஓடும்போதே இந்த செண்பகத்தை பொசஸ் பண்ணிருச்சுங்க அந்த ஆன்மா. அதற்கடுத்து ஊருக்குள்ளே வரும்போது இந்த அக்காவோடய வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த அக்காவை பின்தொடர்ந்து வந்து இந்த அக்காவோடையே வந்துட்டு அப்படி சொல்லுதுங்க. அப்போதே இந்த மாந்திரிகவாதிக்கு புரிஞ்சிருச்சுங்க, இது திட்டம் போட்டெல்லாம் இந்த செண்பகத்தை ஆக்குபை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஊருக்குள்ளே வந்த பிறகு தான் தன்னுடைய பாட்டி வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு தான் 2-3 டைம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கதவுகளை தட்டி சாப்பாடு வாங்கிட்டு போய் அந்த பாட்டி கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது தேவராஜ் அவங்களுடைய பாட்டி வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதையெல்லாம் கேட்டுட்டு நான் இந்த அக்கா விட்டு நான் போயிடுறேன், இந்த அக்காவுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேங்குது, நீங்கள் எல்லாம் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. அதற்கு பின்பு இந்த மாந்திரிகவாதியும் புரிஞ்சுக்கிட்டு குழந்தையுமா இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவனுடைய வடிவத்தில் தான் வந்திருக்கு, அதனுடைய இயல்பே அதுதான், அது ஏதோ ஒரு எண்ணத்தோடையோ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்தோடையில் வரல, அதுவாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதற்கு பின்பு அந்த உடம்பை விட்டு வெளியே போகிற அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்குது அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சொல்லுதுங்க. அதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பகல் டைம் அப்படிங்கிற காரணத்தினால எல்லாத்தையும் அந்த ஆன்மா கேட்ட அனைத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த உடனே 2 கையிலையும் எடுத்துகிட்டு அப்படியே செண்பகம் சாப்பிட்றாங்களா. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு முன்னாடி நெருப்பு ஒன்று அக்னியில் வந்து யாக கொண்ட மாதிரி வளர்த்து, அக்னிக்கு முன்னாடி நெருப்புக்கு முன்னாடி நான் திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சொல்லுதுங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, சரி உங்களுக்காக நான் சொல்கிறேன், இந்த நெருப்பு மேலே சத்தியமாக நான் மறுபடியும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே வந்து அந்த ஆன்மா விலகிச்சாட்ருக்குங்க. அதற்கு பின்பு இந்த செண்பகம் அப்படிங்கிறவங்க நார்மலாக இருக்காங்க. மனசு நிம்மதியோடு கஷ்டத்தோடு அந்த பெண்ணை நினச்சி தேவராஜ் வந்து ஊருக்குள்ளே திரும்பி வந்திருக்காருங்க. 2024 காலகட்டத்தில் வந்து தற்போது வரைக்கும் அந்த மூதாட்டி வந்து உயிரோடு தான் இருக்காங்களா. அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்களாமா. அந்த பெண்ணினுடைய ஆன்மாவுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி காலையிலையும் சாயந்தரம் எடுத்து போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவாராங்க தேவராஜ் அப்படிங்கிறவர். தூக்குப்போசி போட்டு எடுத்து போய் எங்கள் வச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மூதாட்டி எடுத்து சாப்பிட்டுக்குமாங்க. இந்த சம்பவம் 2024 காலகட்டத்தில் நடந்தது பிறகு பயம் இருந்தாலும் கூட அந்த பிரியா அப்படிங்கிற மனவளர்ச்சி குன்றி இறந்து போன அந்த பெண்ணினுடைய ஞாபகங்கள் வந்து எனக்கு குத்துது. அது இறந்த பிறகும் அந்த குழந்தை குணத்தோடு வந்து தன்னுடைய பாட்டிக்காக வந்ததை நினச்சா அது பைத்தியம் கிடையாது பிரதர், ஊருக்குள் இருக்கக்கூடிய நாங்கள் தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாருங்க களங்களோடு கண்ணீர் விட்டு. இந்த சம்பவத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, உயிரோடு இருக்கும்போது ஒரு 40 வயது தக்கறப்பர் அந்த பெண்ணை மிஸ்யூஸ் பண்ணார்ல, அவன்லாம் என்ன மாதிரி ஒரு ஜென்மங்க. அந்த பெண்ணுக்கு தான் எப்படி இருக்க என்ன இருக்குன்னே தெரியல, அந்த பெண்ணையும் அடித்து சித்திரவதை பண்ணி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னா அவனையெல்லாம் என்னன்னு சொல்கிறது. ஆனால் அதற்கு தகுந்த தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க கொடுத்தாங்களாமங்க. அதே மாதிரி அந்த ஊர்லேயே அந்த ஆள் இல்லையாமா, அதற்கு எடுத்து காலி பண்ணிட்டு போயிட்டாராட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெண் இருந்து அந்த பெண்கிட்ட நம்ம இப்படி முயற்சி செய்யுமா? ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு பெண்ணை வந்து தொடர்றதுக்கு முன்னாடி மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நம்மளுடைய அக்காவோ தங்கச்சியாவோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணுங்க. அப்போது இந்த மாதிரி தவறுகள் செய்ய மாட்டாங்க. ஸோ இன்றைய காணொலியில் உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.